சிற்பங்களில் இந்த எல்லா விஷயங்களும் இருக்குது. பல பேர் சேர்ந்து உணவு, மல்டிபிள் பார்ட்னர்ஸு, இந்த எல்லா விதமான புணர்ச்சி, நீங்கள் எதெல்லாம் தப்புன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனையும் இருக்குது. இதுவும் எங்கே இருக்குது? கோயிலினுடைய கோபுரங்கள் சிற்பங்களாக இருக்குது. கொனார்க் கோயில் சிற்பங்களில் இருக்குது. அப்போது இதை காமசூத்ராவில் அவர் விரிவாக கொடுத்துருக்கிறார். கிட்டத்தட்ட 1653 பாடல்களாக அவர் இதை எழுதியிருக்கார் காமசூத்ரா. இதில் ஒரு சாப்டர், ஒரு 7 சாப்டர் இருக்குது. ஒரு சாப்டர் முழுமையாக இந்த பொசிஷன்ஸ் தான். அதில் தான் அது ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு உலகத்தில். அப்போது இந்த ஏனல் செக்ஸ்ன்றது புதிதல்ல. இது இந்தியாவுக்கு ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அது இந்து மதத்திற்கும் எதிரானதல்ல. ஏன் அப்படின்னா, இந்து மதத்தில் அந்த சொர்க்கத்தை அடைக்கிறதுக்கு அறம், பொருள், இன்பம், அதுக்கு மேலே சொர்க்கம், வீடு பேர், அறத்துப்பால், அது மாதிரி அர்த்த சாஸ்திரா, இந்த மாதிரி வடமொழியில் பார்த்திங்கன்னா இதே ரேஞ்சில் இருக்கும். மனு நீதி, அர்த்த சாஸ்திரா, காமசூத்ரா, அப்புறம் சொர்க்கத்துக்கு போகிறது. இந்த 3 படிகளை கடந்து தான் ஒரு மனிதன் கடவுளை அடைய முடியும். அப்போது இந்து மதத்தினுடைய ஒரு படியாக இந்த காமம் இருக்குது.